Hello all, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக் எக்லெஸ் புட்டிங். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக்லெஸ் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 3 டேபிள்ஸ்பூன், சுகர், கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், மில்க் 500 ml, பட்டர் 2 டீஸ்பூன், அப்புறம் தண்ணீர். இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்க்கரை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். கையை எடுக்காம சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். நல்லா நம்ம கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சுகர் ப்ரௌனிஷ் கலரில் நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா சுகர் பொங்கி வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ரவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை அதில் போட்டுக்கோங்க. அது கூட சுகரையும் சேர்த்துக்கணும். பாலும் சுகரும் நல்லா கரையிற அளவுக்கு கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரவை நம்ம ஒட்டுக்கா நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா கெட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அதனால் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கெட்டியாகாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மெதுவாக ரவையை ஆட் பண்ணி கை எடுக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ரவை ஒரு பதத்துக்கு வந்தோடனே நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரில் மில்க் ஆட் பண்ணி நல்லா லிக்விட் ஆகிற அளவுக்கு நம்ம கலக்கிக்கணும். அடுத்து நம்ம செஞ்சு வச்ச அந்த ரவையில் கொஞ்சம் பட்டரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ அது கூட நம்ம செஞ்சு வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரோட லிக்விடை மெதுவாக போட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பதத்துக்கு வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம அதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இட்லி பாத்திரத்தை கொஞ்சம் ஹைட் ஆக்குறதுக்காக நமக்கு ஒரு ஸ்டாண்ட் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு செஞ்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த அந்த சுகர் லிக்விடில் இப்போ நம்ம செஞ்ச ரவையும் அந்த கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்ல அதை நம்ம அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம சேம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த பவுலை இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஹைட்டாக வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்லி ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்ராக்சிமேட்லி ஒரு 20-25 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி ஒரு டூத்பிக் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் நல்லாவே தெரியும். வெந்திருக்கா இல்லையா நம்ம அந்த பதத்தை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட புட்டிங் ரெடி. இது நம்ம இப்போது பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை அப்படியே நீட்டாக எட்ஜஸ் அப்படியே நீட்டாக எடுத்து நம்ம அதை தனியாக ப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த பவுலில் இருக்கிறத நம்ம அப்படியே இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அழகாக நமக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை ஈஸியாக இந்த மாதிரி கேக் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் அண்ட் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். எங்கள் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.